தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கடன் அடையணும் அப்படின்னா மலை மேல் இருக்கக்கூடிய கோவில்கள்ல போய் உட்கார்ந்து கடன் அடைய வேண்டும் என்று மனதார நினைத்து ஒரு மஞ்சள் துணியில ₹1 முடிச்சு வச்சுக்கணும். அது எஸ்பெஷலி பழனிமலை முருகன் கோயிலா இருந்தா இன்னும் சிறப்பு. ஏன்னா அதோட 5ஆம் வீடு. அவரால் தான் மட்டும்தான் முடியும். அப்பா முருகா என்னை வந்து காப்பாத்தி விட்டுரு, வேற வழியே இல்லை உன்னை விட்டு அப்படின்னு பழனிமலை முருகன் கோயில் பழனிக்கெல்லாம் என்னால் போக முடியலன்னா பழனிமலை முருகன்ல இருக்கக்கூடிய ராஜலங்கார முருகன் போட்டோ வச்சுக்கிட்டு உங்க வீட்லயே மஞ்சள் கலர் துணியில ஒரு ₹11 போட்டு அதோட கிராம்பு ஏலக்காய் ரெண்டையும் போட்டு முடிஞ்சு வச்சுட்டு உங்க குலதெய்வத்தை நினைச்சிட்டு வைங்க. கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் தானா தேடி வரும். ஓகே. ஸோ மகர ராசிக்காரர்களாக இருக்கும்போது நீங்க கடன் அடையணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூட்சம பரிகாரம் சொல்லித்தரேன். எத்தனை பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல, ட்ரை பண்ணீங்கன்னா சக்சஸ் தான். ஓகே. ஏர்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, ஆமா, அந்த இடத்துக்கு போய் அது வாசல்ல உட்காந்து ஒரு வெள்ளைக்கரு கவருக்குள்ள பணத்தை போட்டு மூடி வச்சுட்டு கொண்டு வந்து சாமி ரூம்ல வச்சிருங்க, கடன் அடைஞ்சிரும். ஓகே. ஏர்போர்ட் வாசல்ல போய் வெள்ளை கவர்ல ஒரு ₹100 ஒரு ₹200 போட்டு அதை வந்து பின் பண்ணிட்டு ரெட் கலர் பேனால கடன் அடையணும், யாருக்கு அடையணுமோ இதை எழுதி கொண்டு வந்து வச்சுட்டீங்கன்னா கடன் அடைஞ்சிரும். ஏன்னா காற்று ராசி தான் கும்பம், அமானுஷங்களை இண்டிகேட் பண்ணக்கூடிய வீடு. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். நான் சொல்ற மாதிரி சில விஷயங்களை வந்து அனுபவிக்கலாம், ஆராயக்கூடாதும்பாங்க. இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. அந்த அளவுக்கு சூப்பரா வேலை செய்யும். அதுவும் செவ்வாய்க்கிழமையா ஒரு 1 to 2 இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு, சூப்பரா வேலை செய்யும். இல்லையா ஏர்போர்ட்டுக்கு போவாங்கல்ல, படிக்க போவாங்க, வெளிநாட்டுக்கு போவாங்க, யாரோ ஒருத்தவங்க உங்க வீட்டுல இருந்து போறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து காசை வாங்க. ஓகே. காசை வாங்கி அதை உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கான அமௌண்ட் வச்சிருக்கீங்கல்ல, அந்த கண்ணாடி பவுல் அதுக்குள்ள சேர்த்து போட்டு பாருங்க, அது இன்னும் சூப்பரா வேலை செய்யும். இதுதான் பயங்கர சூட்சமான பரிகாரம் இவங்களுக்கு.